அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு மரியாதை மிக்க பணிவான வணக்கங்கள். ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை பற்றி, அந்த விஷயத்துக்கான மறுபரிசீலனை பற்றி இந்த பதிவில் சஜஷனாக நான் ஷேர் பண்ணுறேன் சார். இந்த ஆக்சுவல் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும், உங்களுடைய பார்வையில் ஒரு காரணமும், ஒரு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷனும் நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். ஒரு முதலமைச்சராக மாநிலத்தின் தேவைகள், நிர்வாகம், மக்கள் நலன் மற்றும் பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்பதையும் நான் மதிக்கிறேன். டே 1ல இருந்தே அழகாகவும், நேர்த்தியாகவும், பீப்பிள் சென்ட்ரிக்காகவும், இன்ட்ராக்டிவ் கவர்மெண்ட்டாகவும் செயல்படுவது மிகவும் நல்ல ஒரு விஷயம். அதே நேரம் மக்களின் பார்வையில் தோன்றக்கூடிய ஒரு கருத்தையும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷனாக மட்டுமே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பொதுவான உதாரணத்தோடு இதை நான் ஆரம்பிக்கிறேன். வில்லேஜ், டவுன் ஏரியாஸில், ஈவன் சிட்டிஸ்லலாம் கூட சார், மேரேஜஸ்லாம் நடக்கும்பொழுது அந்தந்த ஃபேமிலியில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு, பங்காளி, மாமா, மச்சான், கூட பிறந்தவங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு, தாத்தா, பாட்டி, ஈவன் நெய்பர்ஸ்க்கெலாம் கூட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்கிறது வழக்கம். சில பேர் மேரேஜ்க்கு முன்னாடியே கொடுப்பாங்க, சில பேர் மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. இப்போது இந்த கொடுக்கும்பொழுது, இந்த கொடுக்குற கிஃப்ட் ட்ரெஸ் கொடுக்குறது ஒரு நல்ல நோக்கத்தோட கொடுக்குறதாவே இருக்கலாம். ஆனால் அதை வாங்குறவங்க ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க. பல தரப்பட்ட ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கலாம், ஒருத்தவங்க நார்மல் மிடில் கிளாஸாக இருக்கலாம், ஒருத்தவங்க அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், ஒருத்தவங்க இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் ஸ்டேட்டஸில் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அவங்களோட விஷஸும் இதில் இருக்கும். ஸோ சில பேர் அவங்க கொடுக்குற துணி, அந்த ட்ரெஸ்ஸு, கிளாத்ஸை உபயோகப்படுத்துவாங்க. ஒரு சிலர் அது அவங்களுக்கு தேவையில்லாததா இருக்கும். ஸோ அவங்களோட ஹெல்ப்பர்ஸ் இல்லைன்னா வேறு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. இன்னும் சில பேருக்கு அது அந்த அந்த டிசைன் பிடிக்காம இருக்கலாம், இல்லை ஏதோ அவங்க மேலே வெறுப்பாக இருக்கலாம். அதனால நீ கொடுத்தா நான் போட்டுக்கணுமா அப்படின்ற மாதிரி அதை ஏதோ ஒரு மூலையில் பரணையில் தூக்கி வச்சுருக்கலாம். அண்ட் இன்னும் சில பேருக்கு அது எங்கே வச்சோன்னு கூட தெரியாமல் அதை பற்றின ஒரு சிந்தனையே இல்லாமல் அதை பற்றின ஞாபகமும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதை நம்ம ரைட்டு தப்புன்ற ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இதை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கான ஒவ்வொரு நீடு இருக்குது. இதே மாதிரி ஒரு விஷயம் ஃபங்க்ஷன்ஸ் அப்போ ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அது கொடுக்கும்போது சில பேருக்கு பிடிக்கும், சாப்பிடுவாங்க. சில பேர் எடுத்துகிட்டு போய் நாய்க்கு கொடுத்துருவாங்க. சில பேர் அவங்களோட சர்வன்ட் மைட் இல்லை ஹெல்ப்பர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. சில பேர் குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. சில அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். இதே மாதிரி அரசாங்க நலத்திட்டங்களிலும் இதே பிரின்சிபல் இருக்கிறது. அரசாங்கம் வழங்கும் பல நலத்திட்டங்களிலும் ஏற்கனவே தகுதி, வருமானம், வயது, குடும்ப நிலை போன்ற பல்வேறு கிரைட்டீரியா மற்றும் லிமிட்ஸ் உள்ளன. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிமார்க்கேஷன் இருக்கும். உதாரணமாக, குறிப்பிட்ட மாணவர்களுக்கு வழங்கப்படும் அரசு நலத்திட்டங்கள் அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் தான் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பது என்ற நடைமுறை இல்லை. தேவைப்படுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவுவதற்காக பல திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது, இப்போது நான் சொல்ல வருகிற முக்கியமான விஷயத்திற்கு திரும்புகிறேன். 234 எம்எல்ஏக்களுக்கும் அரசு கார் வழங்குவது குறித்து ஒரு வேண்டுகோள். அனைத்து 234 எம்எல்ஏக்களுக்கும் அரசு கார் வழங்குவது என்பது வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு நல்ல நோக்கத்தை கொண்ட ஒரு முடிவாக இருக்கலாம் என்பதை நான் நன்றாகவே புரிந்து கொள்கிறேன். இன்ஃபேக்ட் அதில் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் யாருக்கும் ஓரவஞ்சனை பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட், அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மட்டுமே பார்த்துருப்பீங்களா, அதுவும் தெரியல. எல்லாருமே உங்கள் கூட, உங்கள் கண்ணு முன்னாடி, உங்கள் பக்கத்தில் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு யாருமே கட்சி சார்பு அப்படி இப்படி அப்படின்ற எந்த ஓரவஞ்சனையும் பார்க்காம உங்களுக்கு இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கலாம். அது ஒரு நல்ல பண்பு தான். ஆனால் சார், நமக்கு நிறைய விஷயங்களும் இருக்குது இதில் நம்ம சிந்திக்கிறதுக்கு. எம்எல்ஏக்கள் தங்களோட கான்ஸ்டியூன்சிக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை நேரில் கேட்க வேண்டும். அதிகாரிகளிடம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதா என்பதை ஃபாலோ செய்ய வேண்டும். அதற்கு ஒரு கார்,
டிரைவர், அதுக்கான மெயின்டனன்ஸ் போன்ற வசதிகள் உண்மையாகவே தேவையான எம்எல்ஏக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், தேவையான எம்எல்ஏக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஆனால் மக்களின் பார்வையில் இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய 234 எம்எல்ஏக்களில் குறிப்பாக பல எம்எல்ஏக்கள் ஏற்கனவே நல்ல பொருளாதார வசதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சிலரிடம் ஏற்கனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட கார்கள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு புதிதாக ஒரு அரசு கார் உண்மையில் தேவையா? நல்ல பொருளாதார நிலையில் இருப்பவர்கள் முதல் முறை எம்எல்ஏ, 2வது முறை எம்எல்ஏ என்ற பாகுபாடு இல்லாமல் முதல் முறை எம்எல்ஏக்களாக இருப்பவர்களிடமும் கார் வசதிகள் நிறைய பேரிடம் இருக்கிறது. நல்ல பொருளாதார வசதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே முதல் முறை, 2வது முறை எம்எல்ஏ என்ற அடிப்படையிலும் மட்டும் கூட பார்க்காமல் உண்மையான தேவை இருக்கிறதா, உண்மையாக யாருக்காவது காரின் தேவை இருக்கிறதா என்பதை கருத்தில் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் லெட்ஸ் இமேஜின் லைக் திஸ் சார். ஒரு பக்கம் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளோடு இருக்கிறாங்க. சில பேர் ஓப்பனாக சொல்கிறாங்க, சில பேர் கேட்குறாங்க, சில பேர் மனசில் வச்சுக்கிறாங்க, சொல்ல முடியல. சில பேர் என் புள்ள செய்வான், அவனுக்கு நேரம் வரும்போது செய்வான், நான் வெயிட் பண்ணுறேன், அவனை நான் அர்ஜென்ட் பண்ண விரும்பலை, இப்படிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய பேருக்கு உங்களை ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கான டைம் நம்ம கொடுக்கணும், நம்ம யாரும் இது பண்ணு அது பண்ணுன்னு கேட்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பெரிய, நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு புரிதலோட மக்கள் உங்கள் மேலே புரிதல் வச்சுருக்குறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் ஒரு 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 காருக்கான தேவையே இல்லாத பலருக்கு நம்ம காரை பொதுப்படையாக கொடுக்கறது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல சார். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் ரீதிங்க் பண்ணி பார்க்கணுன்னு தோணுது. அண்ட் ஒரு பரிசீலனைக்கு எடுத்துக்கணும்னு தோணுது. என்னோட கைண்ட் சஜஷன் என்னென்னா, முதல்ல ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்டயும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெக்வெஸ்ட் ஒன்று டிக்ளரேஷனாக வாங்கிக்கலாம். அதில் அவர்களிடம் ஏற்கனவே கார் இருக்கிறதா, அந்த கார் கான்ஸ்டிடுவன்சி பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா, அவர்களுடைய தற்போதைய பொருளாதார வசதி எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு உண்மையில் கான்ஸ்டிடுவன்சியை சுற்றி மக்களை சந்திக்க அரசு வாகனம் தேவைப்படுகிறதா, டிரைவர் மற்றும் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் உண்மையில் தேவைப்படுகிறதா என்பது போன்ற விஷயங்களை கேட்கலாம். உண்மையாக தேவையுள்ள எம்எல்ஏக்கள் என்ன பண்ணலான்னா, எனக்கு கான்ஸ்டிடுவன்சி முழுவதுமாக சென்று மக்களை சந்திக்கவும், அவர்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் செய்யவும் அரசு கார் மற்றும் டிரைவர் சப்போர்ட் உண்மையாக தேவைப்படுகிறது என்று முறையாக ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். அந்த ரெக்வெஸ்ட்டை உரிய முறையில் கிராஸ் செக் பண்ணி உண்மையில் தேவைப்படுகிறவர்களுக்கு அரசு கார் கண்டிப்பாக வழங்கலாம். 234 பேருக்கும் கட்டாயமாக வழங்குவதற்கு பதிலாக தகுதியானவர்களுக்கு வழங்குவது மக்களின் பணத்தை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தும் வழியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மக்கள் நினைக்கிறார்கள். இந்த பதிவில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். என்னென்னா, குறிப்பாக முதல் முறையாக எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் சிலர் சாதாரண வேலை, சிறு தொழில் அல்லது நடுத்தரமான குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அண்ட் தேர்தல் காலத்தில் பிரச்சாரம், மக்களை சந்திப்பது, உடன் வருபவர்களுக்கான செலவுகள் போன்ற காரணங்களால் சிலருக்கு தனிப்பட்ட நிதிச்சுமை ஏற்பட்டிருக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அதோடு குடும்பத்திலும் குழந்தைகளின் கல்வி, பெற்றோரின் மருத்துவ செலவு அல்லது வேறு ஏதாவது உண்மையான அடிப்படை தேவைகள், உணவு சம்மந்தப்பட்டதோ இல்லை மெடிசன் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா ஒரு வீடு கட்டி இருக்காங்க, அதுக்கு பாதியோடு நிற்கிது, சம்திங் லைக் தட், ஒரு பேசிக் நெசசிட்டியோட. அண்ட் இப்போ நான் இங்கே எம்எல்ஏக்களின் தனிப்பட்ட அல்லது ஆடம்பர செலவை பற்றி அதை அரசு ஏற்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு சொல்ல வரல. ஆனால் மிக முக்கியமான பேசிக் நெசசிட்டிஸ், உண்மையான அவசரமான அடிப்படை தேவைக்கான ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி யாருக்காவது இருந்தால், ஏற்கனவே உள்ள அரசு விதிமுறைகள் மற்றும் சட்டப்பூர்வமான நலத்திட்டங்களின் கீழ் அவர்கள் தகுதியுடையவர்களா என்பதை அரசு பரிசீலிக்கலாம். தேவைப்படுபவர்கள் முறையாக ரெக்வெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசம் இருந்தால் நன்றாக இருக்கும். தேவைப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு அரசு உதவி செய்யலாம்.
அல்லது வசதி படைத்த மற்ற எம்எல்ஏக்களோ, இல்ல வேற யாராவது ஸ்பான்சர்கள் கூட அவங்களுக்கு ஏதாவது கடன் அடைக்கிறது, இல்லன்னா ஏதாவது உதவி பண்றதுன்னா, அவங்களுக்கு ஏதாவது அட்லீஸ்ட் பேர் மினிமம் அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? லைக் வட்டி இல்லாத அவங்களோட கடன் அடைக்கிறதுக்கு வட்டி இல்ல. அதாவது இப்போ இந்த தேர்தல்ல வந்த கடனா இருக்கட்டும், இல்லன்னா பேசிக் நெசசிட்டீஸ்க்கான கடனா இருக்கட்டும், அதுக்கு ஏதாவது வட்டி இல்லாம கடன் குடுக்க முடியுமா யாராவது? அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸோ தட் அவங்க ஃப்ரீ மைண்டடா மக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியும். இந்த விதத்துலலாம் அவங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சதுன்னா. ஆனா எதுவா இருந்தாலுமே, அது யாருக்கும் தேவையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் செய்யறது அ தேவையான ஒன்றாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி எனக்கு சரியா தப்பான்னு தெரியல. இல்ல மக்களோட பார்வையும் இந்த பாயிண்ட்ல எனக்கு தெரியல. பட் அம் ஐ வாஸ் ஹேவிங் திஸ் இப்போ நீங்க கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ தாட் ஏன்னா எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறதுனால, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் கிடைச்சாங்கன்னா, ஃப்ரீயா அவங்க வந்து பீப்பிளோட அ சர்வீஸ்ல அவங்க மைண்ட செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டுகோள் வந்துக்கிட்டே இருக்கு சார். ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, நான் வந்து மீன் அசெம்பிளிலாம் ஃபுல்லா ஃபாலோ பண்றக்கு அளவுக்கு எனக்கு டைம் இருக்காது. பட் தென் அண்ட் தேர் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அ கன்சாலிடேட்டடா யாராவது போட்டாங்கன்னா, ஆர் ஜஸ்ட் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சிலது வந்து தெரிய வருது. ஓகே. ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் இட் அப். பட் என்னன்னா என்னோட அந்த சிற்று அறிவுக்கு தெரிஞ்சு யாருமே இதுவரைக்கும் ஒரு ஒர்க் பிளான் மாரி ஓப்பனா ஒரு கமிட்மெண்ட் குடுக்கல. ஒரு இப்படி தான் நான் வந்து என்னோட தொகுதியில ஒர்க் பண்ண போறேன். ஆ அ மக்களோட ஒரு பக்கம் மக்கள்கிட்டேருந்து வர மனுக்கள், அவங்க கிட்டேருந்து வர பிரச்சனைகள ட்ராக் பண்ணி, அத ஃபாலோ பண்ணி, அத கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கான விஷயங்கள் செய்யணும். அதர் சைட் த இனிஷியேஷன் வில் பி ஃப்ரம் மை பார்ட். ஓகே இந்த மந்த்து இதுதான் என்னோட பிளானு. ஃபர்ஸ்ட்டு ஹெல்த் பேஸ்டா பண்ண போறேன். ஹாஸ்பிட்டல்ஸ்ல மக்களுக்கு என்ன தேவை இருக்கு. அடுத்தது வேலைவாய்ப்பு பேஸ்டா, அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் பேஸ்டா, அப்புறம் பாதுகாப்பு, பெண்களோட பாதுகாப்பு பேஸ்டா என்னோட தொகுதியில நான் என்னென்ன பண்ணணும்னு இப்படிலாம் பிளான் பண்றேன். போய் நான் இங்கெல்லாம் கவனிக்க போறேன். ஸோ இந்த மக்கள போய் நான் நேரடியா பார்க்க போறேன். அப்படின்னு ஒருத்தர் கூடவே சொல்லலையே! மக்களோட வீட்டுக்கு போய் நேரடியா பார்க்கறதோ, சரி வீட்டுக்கு போறேன்னா கூட, அம் ம் போய் ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு வீட்ல ஒருத்தவங்ககிட்டயாவது அட்லீஸ்ட் கால் பண்ணி, "நீங்க எப்படி இருக்கீங்க?" சும்மா கேஷுவலா, "நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு?" எம்எல்ஏக்களே கேட்கலாமே! நேரடியா போக முடியலனா கூட, ஐ மீன் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால்ல, இல்லன்னா கால்ல தினமும் இல்லன்னா வாரத்துக்கு ஒருத்தவங்க கிட்ட, ஒரு ஃபேமிலி கிட்டயாவது அவங்க சும்மா பேசி, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு? அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? பொதுப்படையா அவங்களோட வாழ்க்கை முறைகள்லாம் தெரிஞ்சுக்கலாமே! ஏன்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ப்ரோ. ஒரு சாதாரண ஒரு 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 காமன் பீப்பிள்ல ஒரு காமன் பீப்பிள் எனக்கே வந்து மக்கள்கிட்ட மக்களோட பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும். அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும். அப்படின்னு எனக்கு ரொம்ப அந்த பீப்பிளோட விஷயங்கள கேதர் பண்ணி, அத எப்படியாவது ஏதாவது அவங்களுக்கு அவங்களோட தேவைகள சரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப வருஷமா அந்த ஒரு மனசுல இருக்கும். அந்த பீப்பிள் சர்வீஸ்ன்றது. இன்னும் சொல்லப்போனா ஒரு 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 100 குடும்பத்துக்கு அ என்ன சொல்றது? ஒரு 100 வீட்டுக்கு பொறுப்பு எடுத்துட்டு, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா டீப்பா ரிசர்ச் பண்ணி, அதுக்கான சொல்யூஷன் என்ன? அதுக்குள்ள ஒர்க் பண்ணி, அந்த மாரி சால்வ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப வருஷமா ஆசை. அது எப்படி என்னன்ட்டுலாம் தெரியாது. பட் சொல்றேன். ஒரு நார்மலான ஒரு பெர்சன் எனக்கே அந்த ஆர்வம் இருக்கும்பொழுது, மக்களோட பணியில இருக்கிறவங்க கண்டிப்பா மக்களோட பேசணும் பேசணும் இல்லையா? நேரடியாவோ, ஃபோன்லயோ. ஸோ அந்த விஷயமும் எதுவும் நடக்கிற மாரி தெரியல. ஆர் மீன்ஸ் மேபி இனிமே கோயிங் ஃபார்வர்ட் அந்த மக்களோட குறை கேட்கறது, ஒரு ஸ்கூல்ஸ்ல போய் கேட்கலாம். பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் வர சொல்லலாம். அண்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நேரடியா போயி பப்ளிக் பிளேஸஸு, பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸ்ல, ஈவன் வீட்டுக்கு ஒருத்தவங்களோட வீடு, எல்லார் வீடும் இல்லனா கூட ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருத்தவங்க வீடு, இல்ல ஒரு வாரத்துக்கு 5 பேர் வீடு, 10 பேர் வீடுன்னு போய் அவங்கள்ட்ட குறைகள் கேட்கலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. மக்கள் சார்ந்த விஷயங்கள். ஸோ, அதுலலாம் இன்னுமே நெறைய பேர் எல்லாம் நான் சொல்றது 234 பேருக்குமே சொல்றேன். இன்வால்வ் ஆகறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ, பேசிக்கலி என்னன்னா,
எம்எல்ஏக்களோட ஒர்க் பிளானை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணால் மக்களுக்கு ஒரு புரிதல் வரும். பட் இதெல்லாம் பாசிபிள் இருக்கான்னு தெரியல. ஐ ஜஸ்ட் ஷேர்ட் மை தாட். ஓகே சார். நான் இதெல்லாம் வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் மோட்ல தான் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனலி ஒரு முடிவுரையா நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த பதிவோட முடிவுரையா 234 எம்எல்ஏக்களும் கார் தேவை உள்ளவர்களாக இல்லை. அதே நேரத்தில் கார் இல்லாமல் கான்ஸ்டிட்யூவன்சி முழுவதும் சென்று மக்களை சந்திப்பது உண்மையாகவே சிரமமாக இருக்கும் எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆகையால் தேவைப்படுகிறவர்களுக்கு கார் டிரைவர் மெயின்டெனன்ஸ் கார் டிரைவர் அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆகியவற்றை முழுமையாக வழங்குங்கள். ஆனால் அனைவருக்கும் கட்டாயம் வழங்குவதற்கு முன் யாருக்கு உண்மையில் தேவை என்பதை ஒருமுறை மறுபரிசீலனை செய்யுமாறு மிகவும் அன்புடன் கருணையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் மக்களின் சார்பாக. இதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளாமல் கன்ஸ்ட்ரக்டிவான அப்ரோச்சோட மக்களோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த பாயிண்ட்டை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு கோர் பாயிண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். என்னுடைய வார்த்தைகளில் ஏதாவது தவறாகவோ மனதை புண்படுத்தும் விதமாகவோ இருந்திருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். மக்களில் ஒருத்தியாக மரியாதையுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.